வந்துடுச்சு, குக்கு குக்கு கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. குக்கு குக்கு ஒரு கதை கேட்கலாமா? தடம் தடம் தடம். யானை நடக்குது காடுல, பெரிய உடம்பு பெரிய சத்தம். நான் தான் பெரியவன்னு நடையில. அப்போ அங்க வந்த எறும்பு சின்ன சின்ன கால்களோட தடுன்னு யானை பார்த்து சிரிச்சது. சின்னவனும் சக்கி உடையவனு. யானை சிரிச்சு சொன்னது, நீ என்ன பண்ண முடியும்? அடுத்த நொடியில ஓஹோ எறும்பு காதுக்குள்ள புகுந்துச்சு. ஐயோ ஐயம்மா, யானை ஓடிச்சு, சின்ன எறும்பு வெளியா வந்தது. நானே அமைதியா நின்னுச்சு. யானை ஓடிச்சு, சின்ன எறும்பு வெளியா வந்தது. நானே அமைதியா நின்னுச்சு. அப்போ யானைக்கு புரிஞ்சிச்சு, பெரியவனா இருந்தாலும் சின்னவனையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது. இதையெல்லாம் பார்த்த குக்கு இந்த பாடத்தையும் தன் சின்ன இதயத்துல சேமிச்சுக்கிட்டுச்சு. அந்த இரவு ஆந்தை அன்போட சொன்னுச்சு, சின்னவன்னு நினைக்காத, சக்தி எல்லாருக்குள்ளும் உண்டு. அப்புறம் இந்த கதையும் புத்தகத்துல சேர்ந்துச்சு. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.